அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் என்பது சில பேர் 28 கூட வச்சுக்கிறாங்க. அதனால் ஆவணி மாதத்தில், சிராவண மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு ஏற்புடைய அற்புதமான ஒரு நாள். அதில் கலசத்தில் மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாகவே இந்த வைஷ்ணவ நெறியில் இந்த பண்டிகை அனுஷ்டிப்பது கிடையாது. வைணவத்தில் பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நியதிகளெல்லாம் கிடையாது. அவங்க பெருமாளை தனியாகவும் பிராட்டியை தனியாகவும் கொண்டாடுற ஒரு நெறியே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சம்பிரதாயமே உங்களுக்கு திருமகளோடு தொடர்புடைய திருவாழ் மார்பன் சம்பிரதாயம்தான். அது ஸ்ரீயப்பதியாய் அப்படின்ட்டு தான் திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்பதுதான் அந்த சம்பிரதாயத்தினுடைய ஆணி வேறான கருத்து. திருவை பிரிந்த திருமால் கிடையாது, திருமாலை திரு பிரிய மாட்டாள். இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் பாரம்பரியமான வழக்கப்படி அன்னைக்கு கலசத்தில் மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வெளியில் ஒரு பலகையிலே பச்சரிசி எல்லாம் பருப்பி வாழை இலையில், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கலசத்தை நன்றாக துலக்கி, அது வெள்ளி கலசமாக இருக்கலாம், இல்லை செம்பு கலசமாக இருக்கலாம். எவர் சில்வர் கலசம் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் மாவிலை வைத்து, மாவிலைக்கு மேலே நல்லா தேங்காயை வைத்து, அந்த தேங்காயை மகாலட்சுமியாக பாவித்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து மகாலட்சுமியுடைய படத்தை அலங்காரம் செய்து, நீங்கள் பூச்சூடி துளசி மாலையை அணிவித்து ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து பட்டு துணியை சுற்றி என்னென்ன உங்களால் முடியுமோ அந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணி அந்த மகாலட்சுமியை தூப தீபங்களோடு நிவேதனங்கள் செய்து நீங்கள் என்ன பண்ணணும், விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு பாவனையை அழைக்கணும். இந்த விரதம்ங்கிறது அனுபவித்து நம்ம பூஜை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த அனுபவம் கிடைக்காம இன்றைக்கி வரலட்சுமி நோம்பாச்சே, இன்றைக்கி பூஜை பண்ணணுமே அப்படியெல்லாம் நீங்கள் கட்டாயத்தின் பேரில் எப்பயுமே பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும், இன்றைக்கி மகாலட்சுமி வரநாளாச்சே, நம்ம வெளியூர் போயிருக்கிற நம்ம பிள்ளை வீட்டுக்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் நம்ம வீட்டை தயார் பண்ணிக்கிட்டு ஐயோ பிள்ளை 2 மணிக்கு வந்துடுவானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாவனையிலே சாட்சாத் நம்ம விரும்பக்கூடிய ஒரு விருந்தினரே வர்றாருன்னு வச்சுக்கிங்க. வீட்டையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி, அந்த சோஃபா செட்டெல்லாம் நல்லா துணியை மாற்றி, திரைச்சிலைகளை மாற்றி, நல்ல விளக்குகளெல்லாம் போட்டு, கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் நம்ம வீட்டை தயார் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஒரு சாதாரண விஐபி வர்றதுக்கும் இல்லாட்டி நம்மளோட சொந்த குழந்தைங்க வர்றதுக்குமே இவ்வளவு தயார் நிலையில் இருக்கும்போது ஐஸ்வர்யத்தை கொட்டக்கூடிய சாட்சாத் அந்த திருமகள் நம்முடைய வீட்டை தேடி வருகிறாள் என்றால் எவ்வளவு தயார் நிலையில் இருக்கணும். அந்த தயார் நிலை தான் அதில் முக்கியம். அந்த தயார் நிலையில் கலசத்தை வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது, பூஜை பண்ண பிறகு அடுத்த நாள் காலையில் மாலையில் பூஜை பண்ணுறது, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணி அவங்களுக்கு விடை தர்றது, உபச்சாரம் பண்ணி அனுப்புறது, அவ்வளவுதான். அதில் இந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணும்போது நீங்கள் நன்னீரை உள்ளே ஊற்றி அதில் எலுமிச்சம்பழம், அதில் வாசனை திரவியங்கள், மஞ்சள், பொற்காசுகள் அல்லது சாதாரண பணம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மங்கள பொருள்களை எல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி மகாலட்சுமியை வரவேற்று ஆவாகனம் செய்து பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும். தாமரைப்பூ ரொம்ப விசேஷம். அன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, ஆழ்வார்களுடைய திருப்பாசுரங்கள், இல்லாட்டி போனால் மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள், மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம், இவைகளையெல்லாம் அந்த பூஜையிலே பயன்படுத்தி மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் அல்லது மகாலட்சுமியினுடைய போற்றி மந்திரங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் அன்றைக்கு என்ன பண்ணணும், பூஜையில் மனசார சொல்லணும். மனசார சொல்லணும். ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, தூய்மைங்கிறது முக்கியம். அதில் பார்த்திங்கன்னா அகச்சுத்தி புறச்சுத்தி ரெண்டுமே இருக்கணும். வாக்கில் கொஞ்சம் கூட இனிமை தவறக்கூடாது. அன்றைக்கி முக்கியமான நிவேதனங்கள், மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொன்மயமான தேவி இல்லையா, அதனால் நீங்கள் கேசரி மாதிரியான இனிப்புக்கள், பால் பாயசம், வடை, சுண்டல் இவைகளையெல்லாம் நிவேதனம் செய்யலாம். இது சுமங்கலி பூஜை. ஆகையினால பார்த்தீங்கன்னா சுமங்கலிக்குரிய சுமங்கல பொருள்களை, மங்கள பொருள்களை எல்லாம் வைத்து, கண்ணாடி, வளையல், சோப்பு, சீப்பு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்க குங்குமச்சிமிழ், இந்த மாதிரி மஞ்சள், கிழங்கு இவைகளையெல்லாம் வைத்து, உங்கள் பாரம்பரியம் எப்படியோ அந்த மாதிரி எல்லாம் வைத்து, புடவை ரவிக்கையை வைத்து வணங்கி, இதே சுமங்கலிக்கு மகாலட்சுமியே வந்ததாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தர்றது இருக்குது இல்லையா, அதுதான் மகாலட்சுமி பூஜையினுடைய ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை உள்வாங்கி கொண்டு இதை மற்றவர்களுக்கு தருகிறோம். எல்லா பெண்களையும், சுமங்கலி பெண்களை மகாலட்சுமி தாயாக நினைக்கிறோம். அதுதான் முக்கியம்.
அப்படி நினைக்கணும். நம்ம வீட்டிலேயே இருக்கிற பெரியவங்களையெல்லாம் மகாலட்சுமியாக நினைக்கணும். சுமங்கலி பெண்களை மகாலட்சுமியாக நினைக்கணும். நினச்சி அவங்களுக்கு இந்த மங்கள பொருள்களை எல்லாம் தந்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இந்த கதையை படிக்கணும். ஏன்னா செல்வத்தை தருகிறவள். நான் இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது மகத தேசத்தை சேர்ந்த சாருமதி அப்படிங்கிற பெண், அவள் தன்னுடைய கணவனையும் கணவனுடைய பெற்றோர்களையும் நன்கு பேணி சிறந்த குடும்ப பெண் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தாள். அவளது நற்குணங்களை கண்டு வியந்த மகாலட்சுமி அவளது கனவில் தோன்றி, இந்த சிராவண மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீ வரலட்சுமி நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அந்த நோன்பினுடைய தன்மைகளையெல்லாம் எப்படி அது நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னான். அதனால் இந்த நோன்பு எப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமியே சொன்ன நோன்புங்கிறது இந்த நோன்பினுடைய ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த விரதத்தால் வணங்கப்படும் மகாலட்சுமி தேவி இந்த நோன்பை கடைப்பிடிப்பவர் இல்லத்திலே எல்லா காலத்திலேயும் இருக்கிறாள். அப்படி என்பது இந்த நோன்பினுடைய ஒரு தாத்பரியம். முன்னாடியே நல்லா வீட்டை சுத்தப்படுத்தணும். வியாழக்கிழமை பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணனா, வியாழக்கிழமை சாயங்காலம் 4:40 7:10 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை கலசத்திலேருந்து வச்சு பூஜை பண்ணி வெளியில் பூஜை பண்ணி உள்ளே அழைச்சிட்டு வரலாம். அடுத்த நாள் காலை பூஜை 6:10 7:40 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. மாலை பூஜைக்கு 5:10 6:10 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. இடையில் மதிய பூஜை நீங்கள் 12:15 1:15 மணி வரைக்கும் மதிய பூஜையை செய்யலாம். இவைகளெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பூஜையில் ரொம்ப முக்கியமாக அந்த நோன்பு கயிறு. அந்த நோன்பு கயிறுங்கிறது ரொம்ப, அந்த நோன்பு சரண்டு இருக்குது இல்லையா, 9 முடிச்சு போடணும். அந்த 9 முடிச்சு போட்ட இந்த மஞ்சள் சரடு அது கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி, அது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய வலக்கரத்திலே அதை அணிந்து கொள்வார்கள். பூஜை முடிஞ்ச பிறகு திருமணமான பெண்களுக்கு கணவனே அந்த சரட்டை அணிவிக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் தானே அணிந்து கொள்ளலாம். அப்புறம் தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், புடவை, ரவிக்கை போன்றவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி, அதற்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு அந்த பிரசாதங்களை எல்லாம் தந்து, இந்த காலை முதல் நீங்கள் அனுஷ்டித்த நோன்பு உண்ணா நோன்பு இருக்குது இல்லையா, அதை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழும் பேறு பெறுவதோடு மகாலட்சுமியினுடைய பூர்ணமான கடாட்சம் இருக்கிறது. அந்த வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி தங்கி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தருகிறாள் என்பதற்காகத்தான் இந்த மகாலட்சுமி நோன்பு நோக்கப்படுகிறது. வரலட்சுமி நோன்பு என்னட்டு அற்புதமான இந்த வரலட்சுமி நோன்பினை நோக்க வேண்டும்.